வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா, 2024ஆம் ஆண்டு ஒரு ஹாலிவுட் த்ரில்லர் படமா வெளிவந்திருக்கிற ரிலே படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இப்ப இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம். படத்துல ஹீரோவோட பேரு ஆஷ். அவரு எந்த மாதிரியான வேலை செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாராச்சும் ஒருத்தங்க பெரிய நிறுவனங்கள் செய்யற தவறுகளை வெளியே கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நினைச்சா அது சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸை ஹீரோ கிட்ட கொடுத்தா அவரு அந்த டாக்குமெண்ட்ஸை சேஃபா வெளியிடுவாரு. அதே நேரத்துல அந்த டாக்குமெண்ட்ஸை யாரு கொடுத்தாங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸையும் பாதுகாப்பாரு. ஒரு நாள் ஹீரோயின் தான் வேலை செய்யற நிறுவனத்தோட தவறுகளை வெளியே கொண்டுட்டு வரணும் அப்படின்னு ஹீரோ கிட்ட உதவி கேட்டு வராங்க. ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட சில விதிமுறைகளை சொல்றாரு. இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா, படத்தோட வில்லன் தன்னுடைய டீமோட சேர்ந்துக்கிட்டு ஹீரோயினை பிடிக்கணும் அப்படின்னு முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இதுக்கப்புறம் ஹீரோ என்னென்ன விஷயங்கள் பண்றாரு, கடைசியா இந்த படத்துல ஏற்படுற ட்விஸ்ட் என்ன அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்துல ஹீரோவா நடிச்ச ரிஸ் அகமத், ஹீரோயினா நடிச்ச லில்லி ஜேம்ஸ், வில்லனா நடிச்ச சாம் வாஷிங்டன், இவங்க 3 பேரும் தான் படத்தோட முக்கிய கதாபாத்திரங்களே. இவங்க 3 பேரும் படத்துல ஒரு அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த படம் பாருங்க உங்களுக்கே தெரியும். இந்த படம் 1 மணி நேரம் 55 நிமிஷம் ரன் ஆகக்கூடிய ஒரு ஷார்ட்டான படம். ஸோ குயிக்காவே உங்களால பார்த்து முடிக்க முடியும். இந்த படத்தோட முக்கியமான காட்சிகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, ஹீரோ ஹீரோயினை கைடு பண்ற விதம் தான். பணத்தை எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்றது, டாக்குமெண்ட்டை எப்படி சேஃபா கொண்டுட்டு வர்றது அப்படின்னு ஹீரோ ஹீரோயினை கைடு பண்ணுவாரு. அந்த காட்சிகளாகட்டும், வில்லன் ஹீரோயினை பிடிக்க வரும்போது தன்னுடைய ஆக்டிவிட்டிஸால வில்லனை தடுத்து நிறுத்துவார் ஹீரோ. அப்போ வர காட்சிகளாகட்டும், இந்த இடங்கள்ல வர காட்சிகள் நல்ல ஒரு த்ரில்லிங் அனுபவத்தை ஏற்படுத்துது. படத்தோட திரைக்கதையை பத்தி சொல்லணும்னா, ஆடியன்ஸுக்கு பல இடங்கள்ல என்கேஜிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நல்லாவே ஏற்படுத்தக்கூடிய விதத்துல திரைக்கதை சூப்பராகவே இருக்குது. மேலும் கேரக்டர் வைஸா பார்க்கும்போது எல்லா கதாபாத்திரங்களையும் நம்மளால ஃபாலோ பண்ண முடியுது. படத்தோட சினிமோட்டோகிராபிக் நல்ல கலர்ஃபுல்லா இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் படத்துல நல்ல டீசென்டாவே இருக்குது. இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் ஒன்று வரும். அது இந்த படத்துல ரொம்ப பிரமாதமாவே இருக்குது. படத்தோட குறைகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, படத்தோட செகண்ட் ஹாஃப்ல நீங்க வந்ததுக்கு அப்புறம் படம் லைட்டா ஸ்லோவாகி அதுக்கப்புறம் பிக்கப் எடுக்கும். இது இந்த படத்தோட சின்ன ஒரு குறைதான். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, இந்த படம் உங்க டைமுக்கு ஒர்த்தான ஒரு சூப்பரான படம் தான் இந்த படம். படத்துல ஆக்ஷன் சண்டை காட்சிகள் அப்படின்ட்டுன்னு எதுவுமே கிடையாது. படத்தோட கிளைமேக்ஸ்ல மட்டும் ஒரே ஒரு சேசிங் காட்சி ஒன்று இருக்கும். ஸோ படம் பார்க்கறதுக்கு முன்னாடி இதை கவனத்துல வச்சுக்கோங்க. இந்த படம் ஒரு ஃபேமிலி வாட்சபிள் மூவி. விருப்பப்படுறவங்க பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.